வந்து பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்க எந்த விஷயத்துக்கும். பொதுவாகவே அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி, எது வந்தாலும் அவங்களுக்கு தாங்க முடியும். இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி. அவங்க வந்து செல்ஃபிஷ், அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இரக்கம் காட்டுவாங்க. கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம், ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டன் ஸ்டாலுமே அந்த கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? கறிக்கடையில கறி வெற்றவர் இரக்கமற்றவர் அப்படின்னு சொல்லவே அது தப்பு. அது சம்பந்தமே இல்ல. இது ரொம்ப தவறான மனநிலை. இது அவன் தினமும் சந்தோஷமா செய்யறான்னு அவன் வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. ரெண்டு பக்கமும் என்னுடைய இரண்டு பக்கத்திலும் பெண்கள். ஆனா பேச போறது ஆணை பத்தி. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. ஒரே ஒரு மைய கேள்விதான் இந்த ஷோவே. இன்னைக்கு ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் கஷ்டப்படுறானா? அவ்வளவுதான். இது ரெண்டு, இந்த குத்து குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லல. எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க ஆண் ஃப்ரீயா இருக்கான், ஹாப்பியா இருக்கான், ஜாலியா இருக்க. நைட் மச்சா தானே. ஃப்ரீடம் ஹாப்பினஸ் ஆணுக்கு எப்போதுமே உண்டு அப்படின்னு நம்ம பிளண்டா நம்புறோம். ஏன் அப்படி சொல்றோம்? உனக்கு சொல்லாம வேற யாருக்கு தான் சொல்ல போறேன்? வா சொல்றேன். குழந்தை பிறந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில. இன்னைக்குமே ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு பாக்கும்போது ஆண் குழந்தைன்னு சொல்லும்போது எல்லாரோட முகத்திலுமே சந்தோஷம் வருது. ஆணு கூட அப்பதான் சந்தோஷம் வருது. ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆனா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. இன்னைக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. அப்படி சொல்லி தங்கம். ஆண் வந்து I think he's shielded from still being shielded from all the things that ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அவனுக்கு இன்னுமே வந்து ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபன் அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கறனால சோகம் வந்தா கூட வடிகால் தேடிக்கிற முறைகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ எனக்கு வந்து 3 பசங்க. லேட் நைட் 10 o'clock 11 o'clock அப்படினாலும் நான் யோசிக்காம தைரியமா அவனை வெளிய அனுப்ப முடியும். பிகாஸ் இஸ் a boy. என்னடா ஏ, அது வந்து நம்ம சொசைட்டில வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு கோயிங் அரவுண்ட். பட் இதுவே எனக்கு ஒரு பொம்பளை குழந்தையா ஐ மே நாட். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. சுதந்திரம்ங்கிறது 10 மணிக்கு வீட்டுக்கு வரதோட தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப பழைய ஐடியா இல்லையா? கேட்டில இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டீல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால இந்த நிகழ்ச்சி நடந்தா என்ன டிபேட்ல சொல்லுவீங்களோ அதே இங்க சொல்லிட்டு இருக்க வேண்டாம். எல்லாருமே இத பெண்ணோட கம்பேர் பண்ணா ஒரு ரெகுலரான பட்டிமன்றம் ஆயிடும். இது ஒரு பெண்ணால் 10 மணிக்கு போக முடியாது, ஆனால் போக முடியும். இந்த ஷோ அது இல்ல. நீயா நானா இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன், கொட்டை எடுத்து அமிச்சாரா? எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆன் எனக்கு ஹாப்பியா இருக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க? அவ்வளவுதான். நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதில தவிர. சார் ஜென்ஸ் வந்து எப்படின்னா எந்த சிச்சுவேஷனோ அதுல அடாப்ட் ஆயிருவாங்க. அது ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி, சேட் மூடா இருந்தாலும் சரி, ஜென்ஸோட அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்ல அடாப்ட் ஆயிருவாங்க. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேன். உங்களை என்ன அடிக்கடி பாக்குறேன்? எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான். சோ அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஆண்லாம் அடாப்ட் எல்லாம் ஆக மாட்டான். பெண் தான் ஆக்சுவலா அடாப்ட் ஆவா. நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி அப்படி உள்ள போய் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே கரெக்ட்டா கரெக்ட்டா. இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து அந்த டிவி கூட சேனல் மாத்துன்னு சொல்ல முடியாது. ஆணுக்கு அடாப்ட் ஆக முடியாது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. என்ன நீங்க உங்களை எல்லாம் நம்பி நாங்க எப்படி வாழ்றதுனே தெரியலையே. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரா ஆகுற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். மென் வந்து பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்க எந்த விஷயத்துக்கும். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி ரொம்ப ஜாலியா எடுத்துப்பாங்க எல்லாத்துலயும். சோ அதனால அவங்க ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆக மாட்டாங்க. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இயற்கையாவே அவங்களுக்கு வந்து உடல் வலிவு ஜாஸ்தி. அப்படி அவங்க இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கி போட்டீங்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? பொதுவாகவே அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி, எது வந்தாலும் அவங்களுக்கு தாங்க முடியும். இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி. எமோஷனல் ஆக மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உடல் பலம் அதிகமா இருக்கு, ஆனா இரக்கம் இல்லங்கறத ஒத்துக்க முடியாது. முடியாது. நீ கல்லாட்டாடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு உடல் பலம் அதிகம் இருந்து சுதந்திரம் அதிகம் இருந்தும் அது அவங்க பொறுப்பு கடமை இதெல்லாம் சுமையா அவங்களுக்கு மேல அழுத்திக்கிட்டு தான் இருக்கு. எப்படி விளக்கறீங்க? அவங்க வந்து செல்ஃபிஷ், அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இரக்கம் காட்டுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வரும்போது ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க. ஆனா வெளிய அடுத்தவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த இரக்க சுபாவம் போய்டும். நீ பாத்த சமீபத்துல நடந்த வெள்ளத்துல உதவி செய்த ஆண்கள்லாம் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. அடங்கம்மால கொலை பண்றது கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி வராங்க, பெண்கள் அவ்வளவு கிடையாது. என்ன கொடுமை சரவணன். இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னீங்கனாவே போதும். இரக்கம்லாம் 10 தடவை சொல்லலாம். யா இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னீங்கனாவே போதும். பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் உள்ள ஆண்களுக்கு இரக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இரக்கம் இல்லாம இருக்கவே இல்லை. ஒரு ஆணுக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மருமக, அக்கா, தங்கச்சி இவ்வளவையும் சூழ்ந்து ஒரு ஆணை சுத்தி இருக்கும்போது அவன் இரக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? வெரி குட். அது எப்ப என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எத்தனை பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் நம்ம அதை இதுக்கு கொண்டு வர முடியாது. பெண் அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம். நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன்.
ஆரம்பிச்சிட வேண்டியதான். மெஜாரிட்டி ஆண்கள் தான். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம், ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லவே அந்த கொலை தொழில் புரியுங்க யார் பண்றாங்க? மட்டன் வெட்டுறவனும் சமூக சேவை செய்வான், மட்டன் வெட்டுற ஆணும் சமூக சேவை செய்ய மனசு உண்டவனுக்கு. கத்துக்க அவன்கிட்ட இருந்து. ஒரு நிமிஷம், கறிக்கடையில கறி வெற்றவர் இரக்கமற்றவர் அப்படி சொல்லவே அது தப்பு. அது சம்பந்தமே இல்ல. இது ரொம்ப தவறான மனநிலை. இது சார் இவன் என்ன பண்ண சார்? அவன் ரொம்ப சந்தோஷமா செய்யறான். அவன் வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்களா நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வாங்கி சாப்பிடுறது அந்த பாவம் பார்க்கறது உங்களுக்கு தோணாதுன்னு சொல்றாங்க. லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. இப்போ நான் பண்ணேன் அப்படி ஒரு ஆர்குமென்ட் போடுவேன். என்னால ஒரு மீனை வந்து துள்ள துள்ள வெட்டி வீட்ல சமைக்க முடியாது. பிராமீன வீட்ல வாங்கி அதை உயிரோட வச்சு கல்ல தேய்க்கிறீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்ல? ஆண் வந்து இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கறது ஒரு மாயை. அவன் ஹாப்பியா தன்னை காமிச்சுக்கிறான். அழக்கூடாது. நீ அழுத, நீ தாதாடா டான் கேங் லீடர். அவன் ஹாப்பியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான். அத வந்து நம்ம மாஸ்க் என்ன வேணா சொல்லலாம். அந்த பார்க்கிங் மெத்தடாலஜி வந்து லேடிஸ்க்கு தெரியல. அது அனாவசியம். நாங்க ஒரு விஷயத்தை புடிச்சிட்டோம்னா அதே ஸ்டேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது தூக்கிட்டே நாங்க சுமக்கிறோமே தவிர we don't know to park it at some places what I personally feel. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நான் என்ன யாரும் क्वेश्चन பண்ண முடியாது. I will be free. So நான் எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கறது ஆப்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். வீட்டுக்கு வெளியில அவன் தாராளமா சுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்தான்னா அம்மா கேட்பாங்க, மம்மி ப்ளீஸ் ஓபன் தி கேட், ஐ அம் வெயிட்டிங் அவுட்சைட். மம்மி ஐ லவ் யூ. 4 பேர் வெளியில வீட்டுல இது நடக்குது, வெளியில நடக்கும்போது அவன் என்ன 4 பேருக்கு எப்படி பொறுப்பில்லாம நடந்துக்க முடியும்? அவன் 4 பேர் மதிக்கணும்னு தான் நினைப்பாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? என் மகன் பெரியவனா வரணுங்கிற ஆசையோட தான் நம்ம வளர்க்குறோம். என் புருஷன் சொல்லிக்கிற மாதிரி கௌரவமா இருக்கணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளானும்டா. நீ இந்த கிளம்ப பாக்கணும்டா. ஆனா அவனால அவன் இருக்கணுங்கிற வரைக்கும் 90% கஷ்டப்படுறான். என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? பெரும்பான்மை ஆண்கள் எத்திக்ஸ் பத்தி கவலைப்படுறதுல நீங்க சொல்றீங்களா? பெரும்பான்மை ஆண்கள் ஒழுக்கத்தை பத்தி கவலைப்படாம இருந்தா நம்ம இவ்வளவு சுதந்திரமாவோ நல்லாவோ நல்லா இருப்பா போடா. ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பஸ்ல யாரும் அரசிட்டு போறதே இல்லையா? நடக்குது, இன்னமும் நடக்குது. பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். சார் அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கு சார். அப்பதான் தெரியும் அந்த ஒழுக்கம் என்னன்னு. பஸ்ல போய் நம்ம நின்னோம் லாஸ்ட் வீக் நம்மள சுத்தி ஒரு 4 பேர் வருவான். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு சில பேருக்கு பயந்துட்டு நம்ம வந்து சில பேர் அப்படி இருக்காங்கன்னு பயந்துட்டு நீங்க மெஜாரிட்டியா ப்ளேம் பண்ண முடியாது. சபாஷ், சரியான புட். பெண்கள் ஆண்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க? அவ்வளவுதான். ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. என்னோட ரேடார்க்குள்ள அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் அப்டேட், இறங்கனா அப்டேட், எங்க போனா ஏறிட்டேமா இறங்கிட்டேமா. ஹலோ, எங்க இருக்க? ஆபீஸ்ல. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஆண் ஒரு நாள் என் மேல உனக்கு அட்டென்ஷனே இல்ல, நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற அப்படி சொல்ல மாட்டேன், ஹர்ட் ஆயிடுவான்னு பயப்படுவான். உண்மை. ஆனா பெண்கள் ரூத்லெஸ்ஸா சொல்லுவாங்க, உங்களை கட்டி எனக்கு எந்த யூஸ் இல்ல. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ நீங்க என்ன பண்ணாலும் அவங்க டிசாட்டிஸ்ஃபைடா ஒரு பெரிய ரொமான்டிக்கா ஒன்னு பண்றான். அம்மாடி, இவங்களுடைய விமனுடைய லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் அவங்க ஒரு போட்டோ வாழ்க்கை எதிர்பார்க்கறாங்க. அங்க சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப பிரச்சனை அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? பிரச்சனை கிடையாது. அவனை வந்து அதுக்காக தயார்படுத்திக்கணும். உனக்கு வந்து ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னி. ஆக்சுவலா ஆணுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் பிடிக்காது. தெரியாதுல இல்ல, ஆக்சுவலா பிடிக்காது. எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? எப்படி 12 மணிக்கு ரிங் மாட்டி விடுறது, அப்புறமா கேண்டில் ஊத்திட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது. ஆனா செய்ய வேண்டியது வழி இல்லாம செய்யறதுமா? என் மனசுல இருக்கிறதா அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். 30 வருஷத்துல கல்யாணம் பண்ணுவீங்க, 40 வயசுல ஒரு தொப்பை வந்துரும், முன்னால வழுக்க விழுந்துரும், கொஞ்சம் அசட்டையா இருப்பாரு, பேசியதுக்கு காதுல விழுகாது, அப்படிதான் இருப்பாரு. அவ்வளவுதான் மனுஷன். கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொன்னாங்களா? வாயமுறா. நீங்க அவனை எப்போதுமே அரவிந்த் சார் மாதிரி அப்படியே அப்படி இருக்க முடியாது. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ.